ரோஹிணி விரட்டி விட்டீங்க. ஆனால் கிறிஸ் பற்றி யோசிக்கலை நீங்கள். யோசிப்போம், கண்டிப்பாக யோசிப்போம். அதுக்கு ஏதாவது கதை வச்சுருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும். தேங்க்யூ பத்மா பிருந்தா. ரிவீல் நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரியா? ஐயோ, இப்போ இது இன்னைக்கு வரைக்கும் என்ன எபிசோட் போயிருக்கு? ரவி மேட்ரு ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கண்டினியூ ஆகும். ரவி மேட்ரு, மனோஜ் மேட்ரு கண்டினியூ ஆகும். அண்டு நாளைக்கு எபிசோடுக்கான ஸ்டோரியை லைட்டாக ஹிண்ட்டை அம்மா முதல்ல ரிவீல் பண்ணிட்டாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல். அது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த 3rd இயர் அனிவர்சரிக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணோம். அந்த விஜய் அம்மா அண்ட் உங்கள் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. வளர்மதி ஜெனிஃபர், தேங்க்யூ. நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அடுத்தடுத்து அந்த அம்மா பையன் காம்பினேஷன் சீன்ஸ்காண்டி. டீம் கூட லைவ் வாங்க முத்து. ஒரு நாள் கண்டிப்பாக ஷூட் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வரோம். எல்லாருக்குமே ரொம்ப டைட்டாக வேலை போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் சீன்ஸ்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால மொத்த ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அன்றைக்கி ஹெவி ஒர்க்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஷாலினி தேவி கண்டிப்பாக சொல்லிடுறேன் ப்ரோ. கல்யாணி பாவம் ப்ரோ, மன்னிச்சு விட்டுருங்க ப்ரோ. பை ரோஹிணி ஆர்மி. இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திருக்காங்க ப்ரோ. கொஞ்ச நாள் வச்சு செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க தான் நம்மளும் வச்சு செய்வாங்க போல, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சிறகடி காசு இந்த வீக் ரொம்பவே போடலை, நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களேன். அதை எப்படிங்க நான் பண்ணுறது? அதெல்லாம் மேலிடம் பண்ணணும். நம்ம பொழப்பு சம்பளம் வாங்குறோமா நடிக்கிறோமா அதோட முடிஞ்சுது. ஹவிஸ் ஜிபி ஷி ரெக்கவர்ட் ஃப்ரம் லெக் பெயின். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. சீக்கிரம் அந்த சிந்தாமணி கேரக்டரை முடிச்சு விடுங்கண்ணே. தெரில, அவங்களுக்கும் நமக்கும் முத்துவுக்கும் அவங்களுக்குமான காம்பினேஷன் எப்போ வரப்போகுதுன்னே தெரில. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முத்து ரவி பாண்டிங் சூப்பர்ண்ணா. அது தேங்க்யூ. நாங்கள் ரியல்லையுமே அப்படி தான், கிட்டத்தட்ட நானும் பிரணவும் அப்படி தான் இருப்போம். சீக்கிரம் அந்த சிந்தாமணி கேரக்டரை முடிச்சு விடுங்கண்ணே. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிறகடி காசு இந்த வீக் ரொம்பவே போடலை, நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களேன். அதை எப்படிங்க நான் பண்ணுறது? அதெல்லாம் மேலிடம் பண்ணணும். நம்ம பொழப்பு சம்பளம் வாங்குறோமா நடிக்கிறோமா அதோட முடிஞ்சுது. நட்ராஜன் ப்ரோ, ஏன் ப்ரோ? ஸ்னோ ஹாட் கேர்ள், உங்களுக்கு ரோகிணி அண்ட் ஸ்ருதி ஃபேவரட். எல்லா சீரியலில் இருக்க அத்தனை கதாபாத்திரமுமே எங்களுக்கு ஃபேவரட் தான். ஏன்னா நாங்கள் தான் வேலை பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு அது பிடிக்கலைன்னா, எங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் தான் அது எல்லாமே. அப்பா ஜனநாயகன் மூவியில் இருக்கேன். ஜனநாயகன் மூவியில் நான் தான் போயிருந்தேன்னா கூட்டத்தில் ஒருத்தனை தான் நிற்கணும். கேமியம் நித்தியாவது சொல்லாதீங்க. சர்க்காரில் இருக்கு, ஒரு சின்ன கூட்டத்தில் ஒருத்தனை ஓரத்தில் மேலே நிற்பேன். சர்க்கார் ஒரு விரல் புரட்சி சாங்கில் ஒரு சிங்கிள் ஜிம்மி ஷாட் ஒன்று வரும். தளபதி இப்படி இருந்து இப்படி நடந்து வருவார். கரெக்டாக அப்படி நடந்து வருவார், அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடந்து வருவார். கார்னர்ல கரெக்டாக அந்த ஃப்ரேம், அந்த பில்டிங் என்ட்ரார் இடத்துல அப்படி டக்குன்னு மறைவேன். எந்த செகண்ட்ல வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நான் தான், அந்த இடத்துல மறைகிறது நான் தான். அது நான் சொன்னாதான் தெரியாது நான் தான் அப்படின்னு. முத்து கார்த்திக் அண்ணா, மீனாட்சி ஹை. ஓ, ரியல் லைஃப் மூவி இப்ப. நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சார் கார்த்திக் பியல். அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. ஃபுட்பால் பிளேயர்ல யார் பிடிக்கும்? ஆக்சுவலாக ப்ரோ, எனக்கு ஃபுட்பால் பெருசாக தெரியாது. நான் ரொம்ப ரேராக பார்ப்பேன், அவ்வளோதான். அதனால எனக்கு தெரியாது. 2000 உங்கள் ஓட்டு யாருக்கு? டிவிக்கு சொல்லக்கூடாது ப்ரோ. ப்ரோ தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தெரியாதுனாலும் ஒரு ஐடியா நான் மட்டும் பண்ணி என்ன பண்ணுறது? என்ன இத்தனை பேர் கொடுத்துருங்க. இப்போ நான் யாருக்கு கொடுக்குறது? சரி, நீங்கள் யாருக்கு இப்போ நான் லைவ்ல கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. வெற்றி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் மக்களே, தலைவர் யாரு தெரியுமா? நம்ம இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நானு ஆக்சுவலா என் பொண்ணு இப்ப தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன் பிரதர். என் பொண்ணு உங்க சிறகடிக்க ஆசைக்கு ஃபேன். தேங்க்யூ. ஆக்சுவலா எனக்கு அன்எக்ஸ்பெக்டட். இப்ப ஆக்சுவலா தூங்கி மேட்ச்ல சூரத்ல இருக்கேன். நானு எங்க? சூரத்ல இருக்கேன். தலைவர் யாரு தெரியுமா? நம்ம எத்தனையோ கிரிக்கெட் மேட்சஸ்ல தோனி நம்பர் 7 சொல்லிட்டு ஒருத்தர் ஃபுல்லா பாடி ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாரு. அவர் தான், வேற யாரும் இல்ல.
ஐம் வெரி ஹாப்பி. ஹாப்பி சார், நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சரவணன், நீங்க சரவணன் சொல்லியே கூப்பிடலாம் வெற்றினா. பரவாயில்ல சார். ஓகே சார், சரவணன் சார், நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலா கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா என் பொண்ணு பேர் வந்து டியா. ஆக்சுவலா வந்து நான் மோஸ்ட்லி இவரு நம்ம நிறைய டீம் நம்மளுக்கு தெரியும் விஜய் டிவில. சிறகடிக்க ஆசை டீமை வந்து மீட் பண்ணோம், ஷூட்டிங் வந்து என் பொண்ணை கூட்டின்னு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நீங்களுமே சீரியல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நாளா பேசணும் ஆசை எனக்கு. நீங்க உங்களோட நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் மெசேஜ் பண்றேன். நானு நல்லா பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா போகுது. என் பாப்பா அதே சொல்றேன், என் பொண்ணு இப்ப பார்த்தானா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அதுதான் நீங்க தான் சூரத்ல இருக்கீங்களே. ஆமா, வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்க, ஒரு நாள் கால் பண்ணி கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா பிரதர், நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா சார், பெரிய ஸ்கிரீன்ல சீக்கிரமா பார்க்கணும். நன்றி சார், நன்றி சார். நானும் ஒரு மூவி சைன் பண்ணிருக்கேன். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். கிரிக்கெட் மூவி, சீக்கிரம் சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஷூர் சார், ஷூர். யா, வெற்றி வசந்து கூப்பிடுவா இல்லை முத்துன்னு கூப்பிடுவான்னு தெரியலனா, நான் ரியலிஸ்டிக்காக எதார்த்தமாக நிற்கணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரில் எந்த பேரும் வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா என்னோட பேர் வசந்த், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பேர் வசந்த். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆம்பளை பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ஆண்டாள்னு பேர் வைக்கணும். எங்கள் தாத்தா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஆண்டாள் கோயிலில் வேண்டிக்கிட்டாரு. ஸோ அதுக்காக நான் பிறந்த உடனே முத்துரங்க மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான் எனக்கு வச்சாங்க. அது பேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சர்டிஃபிகேட்டில் நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து யாரை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அந்த வசந்தில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சும்மா வெற்றி வசந்த் தருமி அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா தருமி எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் திருவிளையாடல நாகேஷ் சார் பண்ணியிருப்பேன். அது 9th ஸ்டாண்டர்டில் நான் பண்ணேன். எங்கள் பிரின்சிபல் வந்து சின்ன வீரன் சார் வந்து என் 9th நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜில் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன அவர் தருமி அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த பேர் எனக்கு வாங்கிடுச்சு. அப்போ நான் வெற்றி வசந்த் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறப்போ இங்கே மீடியாவில் நிறைய வசந்த் இருக்கிறதுனால, ஸோ நம்மகிட்டே வெற்றி வாழ்க்கையில் இல்லைன்னு அப்போ சுற்றிட்டு இருந்ததுனால வெற்றி பேர்லேயே இருக்கட்டுமே வெற்றி வசந்த்னு வச்சது. இன்னொரு பேர் இருக்கிறதுனால பிறந்தவொடனே இப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை கூப்பிட்றது ரெங்கமண்ணா, முத்துரங்கமண்ணா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதுலேயும் முத்து இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் முத்துன்னும் கூப்பிடலாம், வெற்றி வசந்தும் கூப்பிடலாம், 2மே என்னோட பேர் தான். உங்களுக்கு மூவியில் ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாருக்குமே இருக்கிறதா. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு சினிமா பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு படம் பண்ணுறாங்கன்னா நமக்கு ப்ரொடியூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்ட காசு வந்து லாபமாக வரணும். நமக்கு ஒரு படம் வருது, அந்த படம் பண்ணுறோம், அந்த கதையை பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அது ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்டேருந்து நல்ல வசூலை சம்பாதிச்சு ப்ரொடியூசருக்கு போட்ட காசை திரும்ப கையில் வந்து சேர்க்கணும். அதுக்கு இடையில இருக்க விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக அந்த காசு போய் சேரணும். அவங்க செஞ்ச வேலைக்கான காசு போய் சேர்ந்தாகணும். அப்போ அதுக்கான பிஸ்னஸும் அதுக்கான மார்க்கெட் வேல்யூவும் வச்சிட்டு இருந்தால் தான் படத்தில் போய் நடிக்க முடியும். சும்மா நம்ம போய் ஒரு படம் பண்ணுறோம், எனக்கு கதை வருது, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுது. ஸோ அது வந்து என் கையில் எதுவுமே கிடையாது, காசு போடுற ப்ரொடியூசர் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம மக்கள் தான், நானும் அதில் தான். நான் மட்டுமே போய் படம் பார்த்தா அந்த வசூல் வராது. ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து தியேட்டருக்கு வந்து இவனோட படத்தை நம்பி, இவன் நடிச்சிருக்கிற ஒரு படத்தை நம்பி நம்ம போய் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வரணும்னா அதுக்கான ஒரு சிறந்த கதையோடு வரணும். அந்த ஒரு ஸ்கிரிப்டு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர் கையில் கிடச்சி அவங்க நல்லபடியாக டேக் ஆஃப் பண்ணி நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட அதை டெலிவர் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது டக்குன்னு பண்ணுறதுக்கு. அது ஒரு இருக்குது, சொல்கிறேன், டெஃபினட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ராஜன் தியாகு ப்ரோ இந்த கேள்வியை கேட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக ஒரு நம்ம நடித்த ஒரு படம் வருது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் வராங்களான்ற ஒன்று இருக்குல்ல, அந்த பேரை நான் சம்பாதிச்சா மட்டும்தான் படத்துக்கு போக முடியும். அது சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நேரில் பார்க்குறப்போ மக்கள் சொல்கிறாங்க. நான் கேட்பேன், தேட்டரில் வந்து படம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்புகிறேன். ஹனிபி ஹாய்மா. படம் 2 கேரக்டருக்குள்ள டிஃப்ரெண்ட். நல்ல கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. முத்து பவித்ரா கியூட், முத்து வர்சஸ் வசந்த் யாரை பிடிக்கும் உங்களுக்கு?
2 கேரக்டருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது? யாரை பிடிக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ், நம்மளை தான் பிடிக்கணும். ஆனால் முத்து கேரக்டர் ப்ளே பண்ணுறப்போ எப்படி சொல்கிறது, அதை மீறி நம்ம ஒன்று அவ்வளோ நல்லவங்க கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ முத்து வந்து அவ்வளோ ஒரு பியூரான ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ அதுதான் வசந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்களில் வந்து. அவனோட நார்மல் லைஃப்பில், இப்போ நான் என்னோட நார்மல் லைஃப்பில் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், என்னோட மூத்தவங்க கிட்ட இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும், அதை வந்து முத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் புதுசாக நிறைய விஷயங்களை, லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து முத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது சும்மா அந்த கேரக்டர் ப்ளே மட்டும் பண்ணுறது இல்லாமல், இப்போ சம்டைம்ஸ் வந்து சில டைலாக்ஸ் வந்து நமக்கே தோணும், அவன் இப்படி பேசுவானே, ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பேசுகிறதும் உண்டு. அதே மாதிரி அந்த டைலாக் என்னோடய சொந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதும் நிறைய இடத்துல இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, அவன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான் ஒரு மாதிரி. அது நான் உள்ள நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நான் வெளில போய் பாசிட்டிவாக ப்ளே பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நானும் அதுக்கு தகுந்த பாசிட்டிவோடு இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் ஆரை வந்து அவனை சுற்றி செலுத்த முடியும் ஃப்ரேமுக்குள்ளே. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு படுது. அவன் வந்து என்னை நிறைய இடத்துல வந்து பூஸ்ட் பண்ணி விடுவான் ஆக்சுவலாக முத்து. ஸோ அதனால் எனக்கு முத்து ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தாவே என்ன அறியாமல் எனக்கு அழுது வந்துடும். கலாராணி ஏங்க அப்படிலாம் ஜாலியாக இருக்குமே, ஜாலியான லைஃப்பில். ஏன் ஹேர் ஸ்டைலா? எப்போ நான் சீவை கூட மாட்டேன்ப்பா, குளிச்சுட்டு அப்படியே சும்மா கையிலே அப்படி இப்படி சீவிட்டு வந்து நின்றுவேன். ஸ்கின் கேரா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போதைக்கு நான் வந்து முகத்துக்கு ஒரே ஒரு சோப்பு மட்டும்தான் போடுவேன் குளிக்கிறப்போ. அப்புறம் நைட்டு ரீன் நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷாஹித் அசீன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு சோப் வந்து அவர் சொந்தமாக தயாரித்து இது பண்ணுறாரு, ஷாஹித் அசீஸ் ரீன் நேச்சுரல்ஸ். அமேசானில் கிடைக்கும். அதில் வந்து ஏபிசி சோப்புன்னு ஒன்று இருக்குது. அவர் சொந்த ஃபேக்ட்ரியில் தயாரித்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தார். அவரோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். அவர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக சொல்லுவார். இந்த ப்ராடக்ட்டு இது டேமேஜாக இருக்குது, இது ஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவர் கொடுக்குற அந்த சோப்பை தான் நான் முகத்துக்கு போடுறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கின் கேர்லாம். என்னோட நேட்டிவ் எந்த ஊருக்கோ? ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துமா? ஆமாம், என்னோடய சொந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா சதுரகிரி மலை, மகாலிங்க மலை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியல. அது ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு மலை, சிவன் இருக்கிற மலை அது. ஸோ அங்கே வந்து அதுக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் பத்ராயிருப்புன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் ஒரு கிராமம் அயன் கரிசல் குளம். அதுதான் என்னோடய சொந்த ஊர், விருதுநகர் மாவட்டத்தில். லைவாக ஒரு டைம் கண்ணதாசன் ஐயா பாடல் வரி பாடுங்க வாழ்ப்ப. கண்ணதாசன் ஐயா பாட்டு டக்கு நான் டெஃபினட்டாக பாடுறேன். செஷன் முடிகிறதுக்குள்ளே ஒரே ஒரு லைவ் வீடியோவில் ஒரு சாங் எடுத்து வச்சு பாடுறேன். இல்லாட்டி நீங்களே ஒரு கண்ணதாசன் ஐயா பாட்டு ஏதாவது போடுங்க, அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் டக்குன்னு கேட்டு கூட பாடிடுறேன். நீங்கள் முத்துவாக எல்லா வீட்லேயும் இருக்கீங்கன்னா தேங்க்யூம்மா, தேங்க்யூ கீர்த்தனா, ரொம்ப நன்றி. ஆசை தான், வேற என்ன. வெற்றினே நேர்மையே இருக்கேன் கண்டிப்பாக. ஆர்ஜேடிஸ் உங்கள் வார்த்தை பழிக்கட்டும். சசிகலாமா சொன்னேன் ஹாய், ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ கிருஷ்ணன், தேங்க்யூ. என்ன டிங்கு பிங்க் அடிக்குது? ஐயோ, எனக்கு மட்டும் தான் பிளிங்க் அடிக்குதா இல்லை உங்களுக்கு அப்படி தான் அடிக்குதா? நல்லா தானே இருந்துச்சு. எஃபெக்ட் மாறி இருக்கு. ஐயோ, இது மாதிரி நிறைய ஒரு எஃபெக்ட் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 99 ரெக்வஸ்ட் இருக்குது. ஏகப்பட்ட பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இருந்து யார் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ இந்த வியூ ரெக்வஸ்ட்டை கொடுத்து நான் அதில் வந்து நம்ம பேசுவோம், அவங்களோட பேசுவோம், என்ன பண்ணுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க பார்ப்போமா. சுபிக்ஷா ஹாய். ஏங்க ஒரே இடத்துல 135 பேர் வருது. கண்டிப்பாக கேஸ் இதான், கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன இத்தனை பேர் கொடுத்துருங்க, இப்போ நான் யாருக்கு கொடுக்குறது? சரி, நீங்கள் யாருக்கு வந்து இப்போ நான் வந்து லைவில் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கு. யாராவது ஒருத்தவங்க அவங்க பேரை சொல்லுங்கள் கீழே டக்குன்னு. ஹாய்
அக்செப்ட் பண்ணி ரிக்வஸ்ட் போடுங்க, நான் இமீடியட்டாக அவங்க ரிக்வஸ்ட்டை போட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். யோகேஷ் காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்தேன். அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? பின்னாடி தளபதி பாட்டு ஓடுது போல. வீடியோ கால். நீங்க சீரியஸ்லி அவ்வளவு நல்லவரா ப்ரோ? அம்மா. ஹாய். அம்மா அம்மா யாரும் சமைச்சிட்டு இருக்காங்களா? ஹாய். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல? சேலம் அயோத்தியாபுரம்ங்க. சேலமா? ஓகே ஓகே. எல்லாம் பாத்துட்டே இருக்கோம், டெய்லியுமே பாப்போம். தேங்க்ஸ் சார். பாப்பா கூட்டம். எங்க குட்டி பாப்பா ஒண்ணு பேசுறாங்க, இருங்க. என்னங்க? குட்டி பாப்பா பாப்பா எங்க பேசுறாங்க. இருக்காங்க? இதா வராங்க. சீக்கிரம். முத்து வருதுன்னு சொல்லு. ஹாய். நீங்க முன்னாடி 2 பல்ல காணோம். கிறிஸ்டிக்கு 2 பல்ல இருக்குது, அந்த மாதிரி காணோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? இது செம கியூட்டுமா. தலையில ஒரு குடிமி கிளிப்பு பலமா இருக்க. ஓகே ஓகே. சரி சார். என்ன நல்லா இருக்கீங்களா? தெரியல. புரிய மாட்டேங்குது. பேசுவா. என்ன ஓகே ஓகே. நீங்க பாருங்க, கேரியர். நான் வேற யாராவது கொடுத்துருப்பாங்க, அவங்க பாருங்க. அந்த தம்பியை மட்டும் கட் பண்ண சொல்லிடுங்க. ஓகேங்க சார். சரிங்கண்ணா. பாய். உங்க பேரு? ரொம்ப உங்களோட ரொம்ப பிகெஸ்ட் ஃபேன் நான். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். எடுத்துலாம். கண்டிப்பா. இருக்காங்களா பக்கத்துல? இல்லண்ணா, நான் கடையில இருக்கேன். கடை வச்சிருக்கேன் நான், பிரிண்டிங் பிரஸ். அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் பத்திரிக்கை இதெல்லாம் பண்றதுண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. டெய்லி எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து உங்களோட ரொம்ப ஃபேன்ண்ணா. எங்க அம்மா, என் ஒய்ஃப் அம்மா டெய்லி காலையில எழுந்தா ஹாட் ஸ்டார்ல சிறகடிக்க ஆசை சீரியல் தான் பார்ப்போம். தேங்க்ஸ். ரொம்ப பிடிக்கும்ண்ணா. தேங்க்யூ. சென்னையில எங்கண்ணா இருக்கீங்க? சென்னையில வலசராகத்துல இருக்கேன். சரிண்ணா. திண்டிவனம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கண்ணா, வீட்டுக்கு வாங்கண்ணா. கண்டிப்பா ஷூர். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பாய். பாய். நீங்களே அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு நினைச்சே பாக்கல. நானே அது நிறைய இருக்கு. நான் ஓவராலா அப்படி சும்மா மேலாப்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கட் பண்ண கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வீட்டுல நல்லா சந்தோஷம். இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க, இல்லன்னா பாத்துருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்க தை கிருத்திகன்றதால கரெக்ட் தானே? ஆமா சார், தை கிருத்திகை தான். எங்க வீட்டுல அப்படி சொல்லிதான் கோயிலுக்கு போனாங்க, அதனாலதான் கேட்டேன் நான். ஆமா சார். இங்க பாரு. ஹாய் சார். முகமது. ஹாய். ஹாய். உங்களுக்கு மட்டும் இல்ல சார், உங்க வைஃபுக்கும் நாங்க பெரிய ஃபேனு. தேங்க்யூக்கா. சோ மச். நீங்க என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்கல, நம்பாம இருக்கு. நம்பி போட்டோ. ஆமா சார். கேட்டேன்னு சொல்லுங்க உங்க வைஃப. கண்டிப்பா சொல்லுங்க. சரி. டெய்லி காலையில 6 மணிக்கெல்லாம் சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வேலையே பார்ப்போம் வீட்டுல. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ சோ மச்க்கா. ஓகே சார். ஓகே. பைக்கா. பை. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவங்க நல்லா இருக்காங்களா? வைஷு நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல தான் இருக்கேன். சீரியலோட ரொம்ப பெரிய ஃபேன் நாங்க, எங்க ஃபேமிலியே. தேங்க்யூ. உங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அடிமை. நன்றிங்க. நீங்க எந்த ஊரு? நாங்க ஈரோடு. ஆனா நான் சென்னையில தான் இருக்கேன். சரிங்கக்கா. சார் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே. சீரியல் நல்லா வர வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஷூர்க்கா. கண்டிப்பா. பை ப்ரோ. பை. எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு தெரியலக்கா. உங்களுக்கு நீங்க எப்படி கட் பண்றது? நீங்களே அதை கட் பண்ணிக்கோங்கக்கா. சரிங்க. கர்நாடகா. என்னங்கம்மா? நம்பவே
நான் எப்படி இது குடுக்குறது எனக்கு தெரியல, ரொம்ப நேரம் யோசிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன், ஒரு வழி கண்டுபிடிச்சேன். நல்லடி தேடிக்கிட்டே கிடந்த அது பேர் வரல எங்க இருக்குன்னு. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க. சோனு நான் ஒரே சீன் தங்கச்சி காட்டுறா. தம்பி சூப்பரா பண்றப்பா, ஓகே. சூப்பரா பண்ற. யா யா thank you. வா சொன்னீங்க. நான் எல்லாரும் ஃபேன் பா. நான் தான பெரிய ஃபேன் உங்களுக்கு. thank you. ஹாய். எல்லா பெரிய ஃபேன் தான வீட்ல உங்களுக்கு. நன்றிண்ணா நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. thank you. நான் டெய்லி எப்படினா இன்ட்ரஸ்டிங்கா பண்ற சீரியல். டெய்லி இன்ட்ரஸ்டிங்கா பண்ற சீரியல். அதெல்லாம் டைரக்டர் சார் ரைட்டர் சார் பாத்துக்குவாங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. நேச்சுரலா ஒரு வாய்ஸ் அப்படியே தானப்பா கேரக்டர். இல்ல அதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. நேச்சுரலா நீங்க பேசுற இதுவே தானா இல்ல பிராக்டிஸ் பண்ணி இந்த மாசம் இது சிறுகடி காசுல பேசுறதா? நான் பேசுறேன் நார்மலா, நான் அப்படிதான் பேசுறேன். வீட்டுல நல்லா இருக்கிறாங்களாப்பா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். மேரேஜ் லைஃப் எல்லாம் நல்லா போயிருக்குதா? குட், ஆல் வெரி குட். நான் டீச்சரா இருக்கிறப்ப பையன் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா, பொண்ணு டிகிரி ஃபைனல் இயர் பண்ணுக்கிறா. எங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸப்ஸ் மேன். ஓ, நாங்க எல்லாருமே உன்னுடைய ஃபேன். நன்றி நன்றி. சார்ல இருந்து எல்லாருக்கும் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. வாங்க சரி, நான் அடுத்ததுக்கு போறேன். ஓகே ஓகேப்பா பை பை thank you பை. ஓகே பேசலாம், நீங்க பேசணும். மாமா அங்கிள் சொல்லுங்க அங்கிள். நல்லா இருக்கீங்களா? அப்படியேதான் இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? பல்லு வளர்ந்துருச்சா? விழுந்தது? எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ. ஹாய் அங்கிள் சொல்லு. ஹாய் மாமா. எனக்கு முகம் சரியா தெரியலப்பா. இப்படி வந்து எங்க பேரு மாமா பண்ண. ஹாய் மாமா. ஹாய் மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா? சொல்லுடா, அத்தை நல்லா இருக்காங்களா? கேட்டதா சொல்லுங்க. நீ சொல்லுடா, எனக்கு பிடிக்கும். மாமாக்கு பாய் பண்ணிருந்தியாப்பா? மாமாக்கு பாய் பண்ணு. முத்தம் கொடுத்துரு. அண்ணா உங்க நாடகம் சூப்பரா இருக்குங்கண்ணா. நன்றிங்கக்கா நன்றிங்கக்கா. மாமாக்கு பாய் சொல்லிட்டேன். பாய் பாய்டா பட்டர். தேங்க்ஸ். பாய்ண்ணா. என்ன கட் பண்றது? போக முடியும். வெளியே வந்துடலாமா? கட் பண்ணு. நீங்களா கட் பண்ணுங்கக்கா, எனக்கு எப்படி கட் பண்ண தெரியாதுக்கா. நம்மளுக்கு எப்படி கட் பண்றது தெரியலையா? பேக் சைடு நெட் பண்ணிரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 பசங்களும் உங்களோட ஃபேன். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு. தேவா இனியா அந்த பசங்களா? இல்லையா? இல்ல என் பசங்க பேரு அக்ஷத் அப்புறம் ரெனாலினி. அவங்க 2 பேரும் உங்க ஃபேன். உங்க சீரியல் வந்த உடனே பாத்துட்டு தான் டியூஷனுக்கே போவாங்க. இப்ப அவங்க டியூஷன்ல இருக்காங்க. இப்ப பாத்துருந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருந்திருப்பாங்க. பட் ரொம்ப தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு. உங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. வைஷுவ கேட்டதா சொல்லுங்க. அவங்கள ராஜராணி சீரியல்ல இருந்தே பாப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஆக்டிங். கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. வேலையில இருக்கீங்களாக்கா? ஆமாண்ணா. தேனில இருந்து பேசுறேன். எனக்கு வெட்டிங் டே. ஆமாண்ணா. வாழ்த்துக்கள்க்கா வாழ்த்துக்கள்க்கா. நன்றி நன்றிண்ணா. அங்க வயசு ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி, நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். அக்கா உங்க நேம்க்கா? ஜெயலட்சுமிண்ணா. ஓகேங்கக்கா ஓகே. உங்க சீரியல் தவறாம சாப்பிடுவோம். நன்றிங்கக்கா நன்றிங்கக்கா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். என் பிள்ளைங்க 2 பேத்துக்குமே சொல்ல ரொம்ப பிடிக்கும்ண்ணா. கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. சரிங்கண்ணா. தம்பி பேரு இருந்தேங்கக்கா. சரிங்கண்ணா. தம்பி பேர் வந்து செல்வன், பாப்பா பேர் வந்து ஜனுஷியாண்ணா. சரிங்கக்கா. ஜனுஷியாவா? ஜனுஷியா ஸ்ரீ.
சரிங்கக்கா சரிங்க. ஹாப்பி வெட்டிங் சரிக்கா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நன்றிக்கா நன்றிக்கா சிரிப்பு நல்லா இருக்குண்ணா உங்க சிரிப்பு. சரிங்க நன்றிக்கா. சரிங்கண்ணா சரிங்க. தேங்க்ஸ். சரிங்கண்ணா சரிங்க. தம்பி இப்ப வாங்க. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு. நன்றிப்பா நன்றிப்பா. தேங்க்யூ சோ மச். உங்க சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நன்றி நன்றி. உங்க பேரு? அதே மாதிரி இந்த ஃபேன் என்னண்ணா? உங்க பேரு? பெருமாள்ண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா. ஆக்சுவலி இந்த ஃபேன் பேஜ் மெயின்டைன் பண்றது என் தங்கச்சிண்ணா. ஓகேம்மா ஓகேம்மா. என் தங்கச்சிக்கு வைஷாக ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்ப இங்க பக்கத்துல பக்கத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறா. கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓகே. என் தங்கச்சி பக்கத்துல தான் இருக்கா. நீங்க பேச கேட்டுதான் இருக்கா. லைவ்ல பேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே 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 நோ ப்ராப்ளம். கம்ஃபர்ட்டபிளா இல்லைன்னா நோ ப்ராப்ளம். கேட்டேன்னு சொல்லுங்க. அந்த தங்கச்சி கேட்டேன்னு நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணீங்க. அவசியம் இல்ல. உங்க குரல் கேட்கும். எப்படி இருக்கீங்க? குட்டிமா பேசு. ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? அப்படியே தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வைஷாக்கா எப்படி இருக்காங்க? ஆல் குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உடம்பு பாத்துக்கோங்க. ஒரு வாட்டி நீங்க கால் பண்ணிருந்தீங்களா? நான் அவளால எடுக்க முடியல. ரொம்ப வருத்தப்பட்டானா. அவ இதுல இருந்தா வைஷாக் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேசணும்னு சொல்லிருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அது நைட் டைம்னால எடுக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி தேங்க்யூப்பா. ஹாய் மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. நீங்க எப்படிங்கண்ணா இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்கண்ணா. அண்ணா எங்க வீட்டுல எல்லாருமே உங்க ஃபேனுங்கண்ணா. சிறகடிக்க ஆசையில. தேங்க்ஸ்மா. எங்க வீட்டுக்காரர் முக்கியமா உங்க ஃபேன். வேலைக்கு போய் உங்க சீரியல் தான் பாப்பாரு. சார் வந்துட்டாரா? இல்லைங்கண்ணா இனிமேதான் வருவாரு. 8 மணிக்கு தான் வருவாரு. 8 மணி ஆயிடுமா? ஓகே ஓகே. ரொம்ப டயர்டா இருக்கிறதாலதான் 8 மணிக்கு வர்றது. ஹலோ ஹாய் மா எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கிறேன். நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு தேங்க்யூ. தமிழ் தெரியும். நான் தமிழ் பொண்ணுதான். தேங்க்யூ ரொம்ப அக்செப்ட் பண்ணதுக்கு. இப்பதான் ஒர்க்ல இருந்து வந்து அப்புறம் லைவ் பார்த்துக்குள்ள அட்டென்ட் பண்ணேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். மார்னிங்ல இருந்து ஈவினிங் முக்கிய எங்க சீரியல் தான் பார்த்து இருக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் மை கால். தேங்க்ஸ் தேங்க்ஸ் மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங். பை. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ். இப்படி கட் பண்ணுது. நான் பண்றேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. பக்கத்து ஊரு சொந்த ஊர் பக்கத்து ஊரு. நிறைய தடவை நாங்க மெசேஜ் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கவே இல்ல. சாரிக்கா நான் பாக்குறது இல்லக்கா. சொல்லுங்க எந்த ஊருக்கா? கர்சகுளம் பக்கத்துல கோயந்தநல்லூர் இருக்கா? ஆமா அந்த ஊரு நாங்க. ஓ அப்படிங்களா? உங்க சிஸ்டர் மேரேஜ் அப்ப பிளெக்ஸ் வச்சிருந்தாங்க. அப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் ஓஹோ இவர் தானா அப்படின்ட்டு பிரபலமா ஆயிட்டீங்க. நிறைய தடவை பழனிக்குமார் அந்த அண்ணா கிட்ட உங்களை பத்தி கேட்டிருக்கேன். ஊர்ல பொங்கல் வருதுலக்கா. ஏப்ரல் மாசம் வருவேங்கா. கண்டிப்பா வருவேங்கா. வர்றப்ப கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க நேர்ல வந்து பாக்குறோம். உங்க வீட்டை மட்டும் போய் பார்த்துட்டு இதுதான் வெற்றியை சேர்ந்து இந்த வீடு பாருன்ட்டே போயிட்டு வந்திருக்கோம். இல்லக்கா இது பங்குனி பொங்கல் வருதுலக்கா. அதுக்கு வருவேன். கண்டிப்பா வருவேங்கா. நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப ஆனா உங்களை ஊர்ல நான் பாத்துருக்கேன். அவ்வளவுதான். அதே புரிஞ்சுதான் இருக்கு. வேற என்ன இருக்கு? இல்ல இருந்தாலும் பிரபலம் ஆயிட்டீங்களா? சரி வயசுல என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. நல்லா இருக்கா. இப்ப நாங்க ஸ்டே பண்றது கேரளால இருக்கோம். நாங்க அப்பப்ப திரும்பினா சரி பங்குனி பொங்கலுக்கு வருங்க. அப்புறம் மீட் பண்ணலாம் கண்டிப்பா. சரி பாப்பா. ஹாய்மா. ஹாய். சரி ஓகே. நான் அடுத்த பேச போறேன். ஹாய் சொல்றா. ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க? அப்படியேதான் கேக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த ஊரு? சீரியல் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா ஓடுது. நன்றிங்க நன்றிங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அப்படியே மினி ஜெராக்ஸ் உங்க முகம் பாப்பாக்கு. இந்த பொண்ணு சொல்லுது முத்தண்ணாவா சூப்பரா இருக்கு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. எங்க மம்மி தான் உங்க சீரியலை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆமா பாய். எங்க பாப்பா தூக்கத்துல அக்காவை கேட்டு சொல்லுங்க பிரதர்.
அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாய்டா பாய்டா பாய்டா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுறதுல எனக்கு காத்து மட்டும் தான் கேக்குது. கேக்கல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆனா எனக்கு ஒண்ணும் கேட்கல. பட் ஓகே தானே? எல்லாருக்கும் ஆய் சொல்லுங்க. ஓகே பாய். உடம்பு பார்த்துக்கோங்க. பாய். இப்போ வந்து கொஞ்சம் போரிங்க போற மாதிரி இருக்குது. அது எப்படி எதனாலங்கிறதே எனக்கு தெரியல. முதல் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அந்த ரோஹிணி கேரக்டர் இது பண்ற வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அவங்க அண்ணன் கேரக்டர் அவருதான் கொஞ்சம் கோர்ட் கேஸ்ல எல்லாம் கொஞ்சம் சொதப்பனமா இருந்துச்சு. அண்ணன் கேரக்டர் இந்த கோர்ட் கேஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நம்ம ஊர் கோர்ட்ல ஆக்சுவலா எந்த கோர்ட்லயும் கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிடாதுல்ல. அவருக்கு அந்த நேரத்துல கரெக்டா என்ன கேக்குறாங்களோ அது கேள்விக்கு ரொம்ப திக்கி திணறி வடிவேலு அது அவனோட கதாபாத்திரம் அப்படிதானே. ஆமா ஆமா ஆமா. அதுதான் வீட்டுல நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நாங்க திருச்சி தான். நீங்க பக்கத்துலதான் பொண்ணு எடுத்திருக்கீங்க. புதுக்கோட்டை. நீ சொல்லு, நீங்க பேசுங்க. பாண்டிச்சேரியா? ஒய்ஃப் பாண்டிச்சேரிங்க. ஓ ஓகே சரிங்கண்ணா, நான் அப்படியே அகப்பால்ட்ட போறேன். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். பின்னாடி ஒரு ஆளு வாயில கட்சி வச்சுட்டே வருது. பொன்னியத்தான் கேட்டுட்டு டிவி எந்த நேரமும் மதியானம் ஆனாலும் பொன்னியத்தை எங்கன்னு தான் கேக்குது. பொன்னியத்தை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. பொன்னியத்தை வந்து நீங்க கேட்டதா சொல்றேன். ஒரு தடவை பாப்பவே மெசேஜ் பண்ணிச்சு, எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு பாப்பவே மெசேஜ் போட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் நானும் நேத்தும் லைவ் வரும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. கரெக்டா இன்னைக்கு கூப்பிட்டுட்டே இருக்க, கரெக்டா கூப்பிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ஹாய்.